வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹெச்பியில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இன்றைக்கி ஒரு பேசிக் பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நான் நடத்த போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நிகழ்வுன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் கோடு இருக்குது, அந்த பர்டிகுலர் கோடை நான் திரும்ப யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கோடை எனக்கு திரும்ப நான் அந்த கோடை யூஸ் மட்டும் தான் பண்ணணும். நான் திரும்ப அதை வந்து என்னென்னா டைப் பண்ணி அந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமை நான் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக நான் எழுதக்கூடியது தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச்பியோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். ஏன்னா எப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கான்செப்ட் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் பிஹெச்பிங்கிறது வந்து ரீச் அதிகமானது. ஓகேவா? இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிஹெச்பியில் நிறையா இருக்குது. ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஹெச்பியில் 2 டைப் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கும், நம்ம அதை யூஸ் மட்டும் தான் பண்ணிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு டேட் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அரே. நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் கோடை வந்து அதில் கொடுக்குறத வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்சர்ட் கொரி எழுதுகிறேன், இல்லை ஒரு அப்டேட் கொரி எழுதுகிறேன் அப்படின்னா அதை நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணி எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ மட்டும் அந்த கோடை நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் மூலியமாக சொல்லித்தரேன். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எண்ட் பிஹெச்பியை எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்கோ அப்படிங்கிறதுல யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு வேணும்னா இப்போ ஒரு லோக்கல் வேரியபிளில் வாங்கிப்போம். $S அப்படிங்கிற $name ஈக்குவல் டு யூகே இன்ஃபோடெக்னு வாங்குவோம். அதை பிரிண்ட் கொடுப்போம். இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இப்படி தானே பண்ணிட்டு இருப்போம். நம்ம இப்போ என்னென்னா, நான் டேரெக்டாக எக்கோவில் யூகே இன்ஃபோடெக்னு கொடுக்குறேன். இது நார்மலாக ஒரு பிஹெச்பியில் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதையே ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரன் பண்ணால் மட்டும்தான், அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு 10 ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த 10 ப்ரோக்ராமே ஒரு ஃபங்க்ஷனில் நான் வைக்கிறேன்னா, எந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணுறேனோ அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். அப்போ இதுதான் ஃபங்க்ஷனில் இருக்கிற உங்களுக்கு அட்வான்டேஜே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை வந்து ஃபங்க்ஷன் யூகே, இதை வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போடுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே இந்த எக்கோவை கொடுக்குறேன். Ctrl+X. இந்த ஆர்குமெண்ட் பாஸிங்கை பற்றி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக சொல்லித்தரேன். ஓகேவா? எப்படி ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, பேராமீட்டர் பாஸ் பண்ணாமல் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபங்க்ஷன் யூகே அப்படிங்கிறது என்னோடய ஃபங்க்ஷன் நேமு, எக்கோ அப்படிங்கிறதுல யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இது ஒர்க் ஆகுதான் நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட் போட்டு ரன் பண்ணுறேன். அப்படிங்கிற ஃபோல்டர் எனக்கு எம்டியாக இருக்குது. அப்போ நான் உள்ளே கொடுத்துருக்க எக்கோ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட்டே ஆகலை. ஏன்னா என்னோடய வேல்யூஸ் எங்கே இருக்குது, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. எப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் வெளியில் கால் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃபங்க்ஷன் என்ன, யூகேவா, அதை வந்து ஒரு அரேயில் கொடுத்துருக்கேன். அந்த அரே
ஃபங்க்ஷனை கால் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எக்கோ எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வெளியில் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் நேமை டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் எப்போ என் செட் ஆஃப் கோடாக இருந்தாலும் செட் ஆஃப் கண்டிஷனாக இருந்தாலும் நான் எழுதக்கூடிய குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை நான் ஃபங்க்ஷனாக எழுதியிருந்தேன்னா எப்போ நான் கால் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் கால் பண்ணியிருக்கோம். நம்ம வேணும்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இதிலே வைப்போம். ஃபங்க்ஷன் மை மெசேஜ் அப்படின்னு நான் வைக்கிறேன். அதை ஒரு ஆர்குமெண்ட்டில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோவில் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் யூகேங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன், மை மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணல. பட் நான் 2 செட் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டுது, எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இங்கே காட்டவே இல்லை. அப்போ நான் வந்து எப்போ இந்த ஃபங்க்ஷனே நான் வந்து யூஸ் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்து உனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு எத்தனை ப்ரோக்ராம்ஸ் வேணுமோ அதை நான் எத்தனை ஃபங்க்ஷன்ஸாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்னா, இதில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு எப்படி பாஸ் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் ப்ரீஃபாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.